वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। पुरोधसाञ्च मुख्यं मां विद्धि पार्थ बृहस्पतिं सेनानीनामहं स्कन्दः सुरसामस्मि सागरः महर्षीणां भृगुरहं गिरामस्म्येकमक्षरम् यज्ञानां जपयज्ञोऽस्मि स्थावराणां हिमालयः। அடுத்ததாக திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அஹம் ஸ்கந்தः சரசாம் அஸ்மி சாகரஹாம் மஹர்ஷீணாம் பிருகுரஹம் கிராமஸ்மியேகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. எதெல்லாம் விசேஷமான பதார்த்தங்களோ அவையெல்லாம் தான் என்பதாக பரமாத்மா சொல்லுகிறான். அதாவது எல்லாமே வாசுதேவ ஸ்வரூபந்தான். வாசிதம் புவனத்ரயம் வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜெகத்ரயம் என்பதாக எல்லாம் பரமாத்மா ஸ்வரூபந்தான், அந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் நாம் அபூர்வமான விஷயங்களாக அபூர்வமானவைகளாக பிரதானமானவைகளாக பார்த்தோமேனால் அவற்றில் தெய்வாம்சமானது பிரத்யட்சமாக தெரிகிறது. அதனால் இவற்றுக்குள்ளே நான் இவையாக இருக்கிறேன் என்று பகவான் அருளி செய்கிறான். புரோதசாம்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதி. புரோதஸ் என்பதாக ஒரு வாக்கியம் இருக்கு. புரோதஸ் அப்படின்னா புரோஹிதஹா என்று பொருள். புரோஹிதஹா அப்படின்னு அர்த்தம். புரோஹிதஹான்னு நமக்கு தெரிஞ்சது உபாத்தியாயர், அதாவது நம்முடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய வைதிக காரியங்களை செய்து வைப்பவருக்கு புரோஹிதர்கள் என்பது பெயர். உண்மைதான், அதுதான் கரெக்டு, அதுதான் ரைட்டு. நம்முடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய வைதிக கர்மாக்களை செய்து வைக்கக்கூடியவர்களுக்கு புரோஹிதர்கள் என்பதாக பெயர். அந்த புரோஹிதர்களுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அப்படி ஒரு பெயர் வந்ததற்கு ஒரு முக்கியமான அர்த்தம் உண்டு. புரதஹா யஹா ஹிதம் பஷ்யதி சஹா புரோஹிதா. நம்முடைய மேன்மையை, நம்முடைய நன்மையை, நம்முடையதான வாழ்க்கையின் உயர்வை எவர்கள் விரும்புகிறார்களோ, எவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறாளோ, இவன் மேற்கொண்டு நன்னா விருத்திக்கு வரணும், மேற்கொண்டு நன்னா வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கை இவனுக்கு சிறக்கணும் என்பதாக நம்முடைய வாழ்க்கைக்கு எவர்கள் வழிகாட்டிகளாக திகழ்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு புரோஹிதா என்பதாக பெயர். ஆகையால் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம், அரசர்கள்லாம் அவர்கள் ராஜ்யம் ஒன்று இருக்கும், அந்த ராஜ்யத்தில் மந்திரிகள்லாம் இருப்பாள், மந்திரி பிரதானிகள்லாம் இருப்பாள், கூடவே புரோஹிதர்கள் இருப்பாள். இப்போ மந்திரி பிரதானிகள் ஒரு சட்டம் ஒன்று, ஒரு காரியத்தை செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம். பக்கத்து தேசத்து ராஜா ரொம்ப ஹிம்சை பண்ணுறான், அந்த பக்கத்து தேசத்து ராஜாவை போய் நாம் அடித்து வீழ்த்தி விட்டு வரணும், அவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னே அப்போ புரோஹிதர்கள் என்ன, மந்திரிகள் இந்த மாதிரி தீர்மானம் பண்ணுவான். மந்திரிகள் யுத்தத்திற்கு உண்டான பிளான்லாம் பண்ணுவான். புரோஹிதர்கள் என்னன்னா, அப்பா சரி ஓகே யுத்தம் பண்ணணுமா, அதற்குன்னு ஒரு சரியான சமயம், உன்னுடைய நட்சத்திரம், உன்னுடைய நாள், உன்னுடைய ராசி, உன்னுடைய கிரகம் சூழ்நிலைகள் என்பதாக பார்த்து அந்த அரசனுக்கு மேன்மை உண்டாக வேண்டும், நாட்டு மக்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக பகவானை வேண்டி யாகங்கள் செய்து யஜ்யங்கள் செய்து அவனுக்கு ஆசீர்வாதங்கள் செய்து, இந்த சமயத்தில் நீ புறப்பட்டால் யுத்தத்தில் நல்லா ஜெயிக்கலாம், இந்த காரியங்களை நீ பண்ணு, ஆலோசித்து பண்ணு அப்படின்றதாக சொல்லி, இந்த காலத்தில் படையெடுக்கலாம், அந்த காலத்தில் படையெடுக்க வேண்டாம் என்று கிட்டத்தட்ட மந்திரிகள் லெவல், அந்த மந்திரிகளுக்கு மேலே இன்னும் பல ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்கள். அதனால்தான் சதானந்தர் என்னும் புரோகிதர் அங்கே ஜனகருடைய சபையில் இருந்தார். அதே போன்று வசிஷ்டர் என்னும் புரோகிதர் தசரத சக்கரவர்த்தியினுடைய சபையில் இருந்தார். அதைத்தான் அனர்கராகவத்தில் முராரி சொல்லுவான், இதம்வோ யாஜ்யானாம் உதிதம் உதிதம் யத் குலமபூத் என்று சொல்லுவான். ஐயா, இந்த புரோகிதர் யான வசிஷ்டர் இருக்காரே மகாத்மா, எத்தனை யாகங்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த இவருடைய கையினாலே முடிசூட்டப்பட்ட மன்னர்கள் தான் பரம்பரையாக அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வந்திருக்கிறார்கள், கைராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், ஞாபகம். இந்த இடத்துல இதை போல இருப்பவர் யார் என்றால் ஆச்சாரியன். அதனால ப்ரஹஸ்பதி என்பவர் தேவகுரு, கவனிச்சுக்கணும் நீங்க. ப்ரஹஸ்பதி என்பவர் தேவகுரு. நாம் புரோகிதர்களுக்குள்ளே ப்ரஹஸ்பதியாக இருக்கிறேன் இப்படி சொன்னதுனாலேயே என்ன ஏற்பட்டது அப்படி கேட்டால், தேவகுரு ப்ரஹஸ்பதி குரு ஸ்தானத்தில் இருப்பவர், வழிகாட்டக்கூடியவர், தேவர்களுக்கு நன்மையை உபதேசிப்பவர். அதனால தான் அசுரகுரு சுக்கராச்சாரியர். வெறும் யாகம் ஹோமம் தியானம் தபசு அதை மட்டும் பண்ணி வைக்கிறவா இல்லை. தன்னுடைய சிஷ்யன், தன்னை நம்பி இருக்கக்கூடிய தேவர்களோ அசுரர்களோ யாராக இருக்கட்டும், அவ சுக்கராச்சாரியராக இருக்கட்டும் ப்ரஹஸ்பதியாக இருக்கட்டும், அவர்களுக்கு நன்மை மேன்மையை உண்டாக்க வேண்டும். அத்தகைய குருவை
அத்தகைய குருவை, அத்தகைய புரோகிதரை நாம் அவமதிக்க கூடாது. இன்னைக்கு நமக்கு குரு என்பவர் புரோகிதர் இல்லை, புரோகிதர் வேற குரு வேற, அப்படி ஆயிடுத்து. சில பேருக்கு புரோகிதர் என்பது குருவாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த புரோகிதரை நாம் அவமதிக்க கூடாது, குருவை அவமதிக்க கூடாது. இன்னைக்கு புரோகிதர்கள்னா நம்முடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய கல்யாணம் முதலான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பவர்களை நாம் புரோகிதர்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். கரெக்ட், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி குருனா இது போல நமக்கு உபதேசங்கள் செய்யக்கூடிய மகான்களை நாம் குரு என்று அழைக்கிறோம். இவர் ரெண்டு பேரையும் நாம் துரோகம் பண்ணக்கூடாது, அது புரிஞ்சுக்கோங்க. இவர் ரெண்டு பேருக்கும் நாம் துரோகம் பண்ணக்கூடாது. அதாவது இல்லத்தில் நடக்கக்கூடிய பெரிய கல்யாணம் முதலானவற்றிற்கு கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலாக 2 செல்ஃபோன்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு அழகாக கார்லேயே வரக்கூடியதான ஒரு புரோகிதரை ஃபிக்ஸ் பண்ணுறது, பரம்பரையாக தன்னுடைய ஃபேமிலிக்கு இருந்த ஆச்சாரியரை கைவிட்டி விடுகிறது. இல்லை நீங்கள் வேண்டாம், இந்த கல்யாணத்தை நான் அவரை வச்சு பண்ணிக்கிறேன், வேணா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெத்தலை பாக்கு வாங்கி தரேன், நல்ல புடவை வாங்கி தரேன், நல்ல வேஷ்டி வாங்கி தரேன் அப்படின்னு அவரை சொல்லக்கூடாது. அது அவமானம் பண்ணுறது. ஒரு சமயம் இந்திரன் என்ன பண்ணிட்டான், தேவகுருவான பிருகஸ்பதியை அவமானப்படுத்திட்டான். தேவகுருவான பிருகஸ்பதியை விட்டுட்டு இந்திரன் சுதந்திரமாக ஒரு காரியம் பண்ணினான். அதனால் இந்திரனுக்கு அசுரர்களிடத்தில் பெரிய தோல்வி ஏற்பட்டது. அந்த பிருகஸ்பதியான தேவகுரு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் இந்திரன் காடு மேலே மலைகள்லாம் போய் சுற்றி பார்த்து அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் காலில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி திருப்பி நீங்கள் தான் குருவாக வரணும், நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு காரியம் பண்ண முடியாதுன்னு மறுபடியும் அவரை அழைத்து வந்து அவன் வெற்றியை அடைந்தான். அதனால் நாம் குருவை நிந்தித்தல் கூடவே கூடாது, அது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு புறத்தகா யஹா ஹிதம் பஷ்யதி ச புரோஹிதா, எவர் நம் வாழ்க்கையின் மேன்மையை நினைக்கிறாரோ அவர் புரோஹிதர். அத்தகைய புரோஹிதர்களுக்குள்ளே புரோதசாம் அகம் பிருகஸ்பதிம் மாம் வித்தி, தேவகுருவான பிருகஸ்பதியாக என்னை நினைத்துக்கொள். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு யார் புரோஹிதராக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் அவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரனே அவரை அவமானப்படுத்திட்டா, அதனால் இந்திரன் அசுரர்களிடத்தில் தொடர்ந்து தோல்வியை தழுவினான் அப்படி பார்க்குறோம். அவ்வளோ தூரம் ஏன் சுவாமி யோசிக்கிறோம்? நம்ம ரொம்ப டெக்னிக்கலாலாம் யோசிக்க வேண்டாம், சாதாரணமாக சொல்கிறேன். ஒரு விளையாட்டு வீரர் எடுத்துக்கோங்க. அந்த விளையாட்டு வீரர் கோச்சுக்கும் அவருக்கும் கருத்து வேற்றுமை. அதனால் விளையாட்டு வீரர் தன்னுடைய கோச், அந்த என்ன சொல்கிறது, இவரை ட்ரெயினர் அப்படி சொல்லுவா, கோச் சொல்லுவார்ல, அவரை விட்டு பிரிஞ்சுட்டார். பிரிஞ்சதுலேருந்து இந்த பேட்ஸ்மேன் கிரிக்கெட்டர் வச்சுக்கோங்களேன், டக் அடிச்சுட்டே இருக்கார். அவரை விட்டு பிரிஞ்சார், அதுலேருந்து 3 மேட்சை கண்டினியூஸாக டக்கு கோல்டன் டக் அடிச்சுட்டார். அப்போ பத்திரிகைகள்லாம் எழுதினேன் என்ன விஷயம்னார். இதுக்கு காரணம் என்ன, இவர் கோச்சை விட்டு பிரிஞ்சுட்டார், கோச்சுட்டு போயிட்டார். கோச்சு அவர் தான் இவருடைய டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தார். அவர் கூட இவர் இருந்தார்னா மறுபடியும் இவருக்கு ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்னே அவன் யோசிப்பான். அந்த விளையாட்டு வீரர் நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு மறுபடியும் கோச்சை போய், சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு நீங்களே கோச்சா வாங்க அப்படின்னு இவருடைய ஆட்ட நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவர் ஆட வச்ச உடனே அடுத்த மேட்ச்சில் 120 அடிப்பார். பத்தியா பார், கோச் வந்துட்டார், திருப்பி அவர் ஜெயிச்சுட்டார். இதான் லாஜிக், இதான் லாஜிக். ஆகையால் தான் பிலலாப சபா மத்தியே ஜகர்ஹேச்ச புரோஹிதம் என்று ராமாயணத்தில் ஒரு வாக்கியம் வருது. பரதனுடைய சரணாகதி ஏன் பலிக்கவில்லை என்று பல கேள்விகளை கேட்கும் பொழுது பெரியோர்கள் இதையும் ஒரு கருத்தாக காரணமாக சொல்லுவது உண்டு. அந்த பரதன் என்ன பண்ணிட்டான், சபை நடுவில், பெரியோர்கள் நிறைந்த சபை நடுவில் தன் ஆச்சாரியரான குலகுருவான வசிஷ்டரை நிந்தித்தான். என்ன அவனுக்குன்னா, அவன் கொஞ்சம் கோபத்தில் இருந்தான், பயங்கர வருத்தத்தில் இருந்தான். வருத்தத்தினால வந்த கோபம், எங்கள் அம்மாவுக்கு தான் மூளையில், எங்கள் அப்பாவுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டால், சுவாமி நீர் குலகுருவாச்சே, இந்த தேசத்திற்கு எது நன்மைன்னு உமக்கு தெரியாதா? நீர் பார்த்து சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை. அவனாம் பைத்தியம் முடிச்சு முட்டாள்தனமாக ராமனை காட்டுக்கு அமிச்சுட்டான்னு சொன்னால், நீர் என்னை பார்த்து ராஜான்னு கூப்பிடுறீரே, நான் போய் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியுமா? உம்ம கையால் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டிய ராமனை விட்டுட்டு நீர் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீர்? வயசாகிட்டு உமக்கெல்லாம் புத்தி மழுங்கி போச்சா? இப்படி கூட முட்டாள்தனமாக ஒரு காரியம் பண்ணுவாளா? எங்கள் அப்பா அம்மாவை போய் பேசி என்ன பிரச்சனை, உமக்கும் தான் அறிவில்லை என்ற அளவுக்கு அவன் கொதித்து போய் பேசிட்டான். இதெல்லாம் சச் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் இன் ராமாயணம். அதெல்லாம் அது ராமாயணத்தில் அது ரசிக்கிறதே ஒரு ரசனை. அவ்வளோ தூரம் அவனுக்கு கோபம் வந்துடுத்து. அவனுக்கு விலலாப சபா மத்தியே ஜகர்ஹேச்ச புரோஹிதம், சபையினரில் ஓன அழுதான்.
அந்த அந்த ஆற்றாமையினுடையதான தவிப்பு. அவனுக்கு வசிஷ்டரை நிந்திக்க வேண்டும் என்பது கருத்து அல்ல, வசிஷ்டர் இடத்துல அபச்சாரம் பண்ணணும்ன்றது இன்டென்ஷன் இல்லை. இத்தனைக்கு வசிஷ்டர் இடத்துல அவனுக்கு அதிகமான மதிப்பு உண்டு அப்படின்னா கூட அவனுடைய வயிற்றறிச்சல் அப்படி பேச வச்சுட்டான். ஐயோ ராமனை காட்டு காமிச்சிட்டாள், என்ன போய் ராஜ்யத்தை ஏற்றுக்கும்படி சொல்றாள், என்ன போய் ராஜா ராஜான்னு சொல்றாள், அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அம்மாவுக்குள்ள ஒரு பேராசை வந்துட்டு, என்னால் தானே இவ்வளவு பிரச்சனையும் வந்தது அப்படின்னு அந்த அந்த வலியும் வேதனையும் அவனை உந்தித்தள்ள அப்படி ஒரு வார்த்தையை பிரயோகித்து வசிஷ்டர் இடத்துல பேசிட்டான் யாரு? பரதன். கடைசியில் என்ன எடுத்துன்னா, இந்த மாதிரி அவன் வசிஷ்டர் இடத்துல அபச்சாரப்பட்டதனால் தானோ என்னமோ ராமபிரான் இடத்துல அவனை பிரார்த்தித்த பொழுது ராமபிரான் அப்பொழுது வரவில்லை, 14 ஆண்டுகள் கழித்து வந்தார் என்று இதை ஒரு வலுவான காரணமாக்கி சொல்லுவது உண்டு. அந்த ஆர்குமெண்ட் அப்புறம் அதனுடைய விஷயங்கள் ராமாயணத்தை பார்க்கும் பொழுது பார்க்கலாம் நம்ம. ஸோ புரோஹிதர்னா எவரை விலலாப சபாமத்தியன்னு அந்த அந்த மகான்களை நாம் அவமானப்படுத்தக்கூடாது, அவர்களை நாம் பூஜிக்கணும், அவர்களை கொண்டாடணும். இந்திரனுக்கு தேவகுருவான பிரகஸ்பதியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால தோல்வி மேல தோல்வி உண்டாச்சு. மகாபலிக்கு தன் குருவான சுக்கராச்சாரியர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் அபச்சாரப்பட்டான். சுக்கராச்சாரியர் அவனுக்காகவே எல்லா காரியத்தையும் பண்ணினார். அப்பேற்பட்ட சுக்கராச்சாரியர் சொன்னார், அப்பா நீ தானம் பண்ணாதே, வந்திருக்கிறது சாட்சாத் மகாவிஷ்ணு வாமனாவதாரத்தில் பெருமாள் மகாவிஷ்ணுவா வந்திருக்கான் அந்த யாகசாலைக்கு. மகாபலி யாகம் பண்ணிட்டு இருக்கான், அந்த யாகத்துல தானம் வாங்குறதுக்கு மகாவிஷ்ணு மகாபலி அடக்கிறதுக்காக வந்திருக்கார். எப்படி? வாமன ரூபத்தில் வந்திருக்கார். சுக்கராச்சாரியர் விஷயத்தை தெரிஞ்சுட்டார், ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியும், அவர் தபஸ்வி. எனவே சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், மகாபலியை பார்த்து நீ தானம் பண்ணாதேனர். பாருங்க ஒரு சாஸ்திரார்த்தம். அவர் தடுத்த உடனே எஸ் சார்னு ஒபீடியன்ட் சிஷியனா மகாபலி அவர் சொன்னபடி கேட்டு இருந்தான்னா மகாவிஷ்ணுவானால மகாபலியை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. பட் அந்த சமயத்துல மகாபலி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான். மகாவிஷ்ணுவே என்கிட்ட தானம் வாங்க வரார் அப்படின்னா என்னுடைய கேரக்டர், என்னுடைய குவாலிட்டி எவ்வளோ பெருசு, என்னுடைய என்ன சொல்ல ஸ்டேட்டஸ் எவ்வளோ பெருசு. அவரே வந்து என்கிட்ட தானம் வாங்குற லெவலுக்கு இருக்காருன்னா நான் கொடுத்தாதான் எனக்கு பப்ளிசிட்டி, நாளைக்கு எல்லா சேனல்லையும் என்னை பற்றி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுவான்னு ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறி இவன் தானம் பண்ண போனான். கடைசியில் மகாபலி மாட்டின்டா வாமன பெருமாள்கிட்ட. இப்போ 2 பேரும் மாதிரி இந்திரன் அபச்சாரப்பட்டதுனால பிரச்சனை ஆயிடுச்சு, அசுரனான மகாபலி அபச்சாரப்பட்டதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறோம் தாசரி நிந்தி சபேடான்னு பெரியோர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. புரோகிதர்களுக்குள்ளே மிக உயர்ந்தவனான பிருகஸ்பதி நான், சேனை தலைவர்களுக்குள்ளே தேவசேனாபதியான ஸ்கந்தன் நான். நீங்கள் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி விஷ்ணுவின் சேனாபதியான நித்தியசூரிகளின் தலைவரான விஸ்வக்சேனரை இங்கே கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. பிரகிருதி மண்டலத்தில் தேவர்களுக்கு சேனாபதியாக இருப்பவன் யார்? ஸ்கந்தன் என்னும் குமர கடவுள் முருகப்பெருமான். ஏன்னா குமார சம்பவம்னு காளிதாசன் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார், ஒரு நூல் இயற்றி இருக்கிறார். அந்த குமார சம்பவத்தினுடைய கான்செப்டே என்ன தெரியுமோ இல்லையோ, தேவர்களுக்கு அவர்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு சேனாபதி வேணும் அசுரர்களை எதிர்ப்பதற்கு. அப்போ பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் தேவர்களுக்கு சேனாபதியாக வர முடியும், தேவசேனாபதியாக வர முடியும். ஆனால் தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்தில் தேகத்தை விடுத்தவளான சதி தேவியினால் கொண்ட மன வருத்தம், தன்னுடைய மனைவி இப்படி நெருப்பில் விழுந்துட்டாளே என்பதனாலே இமயமலையில் ஒரு மூலையில் பரமசிவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த சதி தேவி அடுத்த ஜென்மால பர்வதராஜனான இமவானுக்கு பெண்ணாக பார்வதியாக பிறந்திருக்கிறான். இவா 2 பேரும் மீட் பண்ணணும், இவா 2 பேரும் லவ் பண்ணணும், இவா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் இவா 2 பேருக்கு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை தான் அசுரர்களை ஜெயிப்பதற்கு தேவர்களுக்கு சேனாபதியாக வருவான் என்பதற்காக தேவர்கள் நிறைய ட்ரிக்கி பண்ணி மன்மதனை கூப்பிட்டு அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் லவ் அண்ட் அஃபெக்ஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. அதனால் பெருமாள் சொல்றார், இங்கே விஸ்வக்சேனரை கொண்டு வரக்கூடாது, சேனாபதிகளுக்குள்ளே நான் ஸ்கந்தன் என்றால் என்ன அர்த்தம், தேவசேனாபதியான முருகன் நான் அப்படின்னு, சுப்பிரமணியன் நான் அப்படின்னு சொன்னான். அடுத்தது சரிதாஸ்மி சாகரம்னா பகவான், சரசாமஸ்மி சாகரஹா அப்படின்னா, சரஸ்னா தண்ணீர் தேங்கும் இடம், தண்ணீர் தேங்கும் இடம். சின்ன சின்ன குளம் கொட்டை இருக்கு, ஏரி இருக்கு, லேக் அப்படின்றோம், அதெல்லாம் தேங்கிறது இல்லையா. நதி மட்டும் ஓடிட்டே இருக்கும், கடல்றது தேங்கிறது. அதில் சாகரம்னு பேர். ஏன்னா சாகரம்னா எல்லாரும் விழுந்து சாகரோன்னு சம்சார சாகரம் தாங்க முடியல அப்படின்றதுனால சமுத்திரத்தில் விழுந்து சாகரம் அப்படின்னு பொத்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாளே, அதுக்கோசரமா அது. அந்த அந்த பொருளை ஏற்கக்கூடாது. நதி போயிட்டே இருக்கும். சகரனுடைய பிள்ளைகள் தோண்டினா, ஒரு இடத்துல பூமியில் பள்ளம் தோண்டினா அதில் தண்ணீர் நிரம்பியது, எனவே அதற்கு சாகரம் என்பதாக பெயர்.
தமிழ் சாகரத்தை கொண்டு வந்து இங்கே விட்டுவிடக்கூடாது. புரிஞ்சுதா? புரோஹிதர்னா தப்பாகவே அர்த்தம் புரிஞ்சுட்டார் ஒருத்தர். புரோதா யஹா ஹிதம் பஷ்யதி ச புரோஹிதகான்னு அர்த்தம் பார்த்தோம் இல்லையோ? கரெக்டு தானே? இன்னைக்கு புரோஹிதர்கள் என்ன பண்ணுறா, நமக்கு நம்முடைய தாய் தந்தையர்கள் இறந்த தினம் என்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அமாவாசை, மாசப்பருப்பு, துவாதசி, ஏகாதசி தெரியாது. இப்போ வாட்ஸ்அப்பில் புரோஹிதர்கள்லாம் கரெக்டாக இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி அப்படின்னு அனுப்பிச்சுட்றா, க்ளீனாக அனுப்பிச்சுட்றா, மெசேஜ் அனுப்பிச்சுட்றா. ஒருத்தர் என்ன பண்ணார், புரோஹிதர்கிட்ட கேட்டார், துவாதசி அன்னைக்கு எப்படி சாப்பிடணும்னு கேட்டார். அவர் சொன்னார், துவாதசி அன்னைக்கு கரெக்டான டயத்தில் சாப்பிடணும், அப்போ தான் ஏகாதசி விரதமானது ஃபுல்ஃபில் ஆகும். துவாதசின்றது அல்பமாக சில சமயம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அந்த சமயங்கள்லாம் நாம் டக்குன்னு ஜாகிரதையாக அந்த துவாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னார். சரிதான்ட்டார் இவர். சொல்லி கொடுத்த புரோஹிதர் இவர் எக்கு புக்கு ஏகாம்பரம் ஏடாகுடமாக தான் புரிஞ்சுப்பார்னு நினச்சி பார்க்கல பாவம். அவர் என்ன பண்ணுவார், அவர் தெரிஞ்சதை சொல்லிட்டார். ஒரு துவாதசி வந்தது. அன்றைய தினத்தில் துவாதசின்றது கார்த்தால 6:30 மணிக்குள்ளே முடியக்கூடிய சமயம் அது. இவர் புரோஹிதருக்கு ஃபோன் பண்ணார். என்ன சுவாமி துவாதசி சாப்பிட்டுட்டீங்களான்னார். ஐயோ பாவம், அன்றைக்கின்னு புரோஹிதர் வீட்டில் ரொம்ப லேட் ஆகிடுது. அவர் அவசரமாக பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் வேக வேகமாக அந்த பூஜையை முடித்து அவர் துவாதசியை விரதத்தை முடிக்கணும். ஆனால் சிஷ்யன் ஃபோன் பண்ணுறானேன்றதுனால எதுக்கும் சரி இந்த சச்சிஷ்யன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவன், ஆகையால் அவன் ஏதோ அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணுறான். என்னப்பா தம்பி, என்ன சமாச்சாரம்? இல்லை நீங்கள் வந்து துவாதசியை முடிச்சிட்டிங்களான்னு. இல்லைப்பா போயிட்டுருக்கு, வேகமாக நடந்துட்டுருக்கு, டைம் ஆகிட்டு தான், நான் சீக்கிரம் பண்ணிட்டுருக்கேன். நான் முடிச்சிட்டேன் சுவாமி அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியம். யாருக்கு? இந்த புரோஹிதருக்கு, குருவுக்கு. புரோஹிதர்னா குரு தான் அர்த்தம். பத்தியா, நம்ம சொல்லி கொடுத்து நம்ம சிஷ்யம் முடிச்சுட்டான், நம்மளால் தான் பண்ண முடியல. அவனுடைய வீட்டில் இருக்கிறவாள்லாம் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறா போல இருக்கு. அதனால் இவ்வளவு சீக்கிரம் சமையல்லாம் பண்ணி முடிச்சு, சுவாமிக்கு நிவேதனெல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்ருக்கான்னு அதோடு அவர் நல்ல மூட்லேயே விட்டுருக்கலாம். அந்த ஐடியாவில் அவரே அவருடைய இமேஜினேஷனில் பேசாமல் இருந்திருக்கலாம். என்னப்பா உங்கள் வீட்டில் எல்லோரும் எழுந்து அதுக்குள்ளே தளிகையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டியான்னு. இன்னும் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கா சுவாமி, நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டேன். நீ மட்டும் சாப்பிட்டியா? அப்போ நீயே எல்லாத்தையும் ரெடி பண்ணியான்னு. இல்லை சுவாமின்னு. வேற என்ன, நீங்கள் துவாதசி சீக்கிரம் சாப்பிடணும் சொன்னீங்க. நேற்று ஏகாதசி வேறு, அதனால் நேற்றைய தினத்தில் எங்கள் வீட்டில் எதுவும் சமையல் பண்ணலை. அதுக்காக நான் ஒரு டெக்னிக்கலாக ஐடியா பண்ணேன். என்னென்னு, முந்தா நேற்று தசமி வந்ததோ இல்லையோ, அன்றைக்கே எல்லா சமையலையும் செய்து என்னுடைய மனைவி கிட்ட சொல்லி ஒரு செக்ஷன் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விட்டேன். இன்றைக்கி கார்த்தால துவாதசி வந்தோடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே மறுபடியும் சூட பண்ணி சாப்பிட்டுட்டேன். நீங்கள் தான் துவாதசி அன்றைக்கி சாப்பிடணும் சொன்னீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன், விரதத்தை முடிச்சுட்டேன். பார்த்தார் அவர், அப்பா இந்த மாதிரி ஒரு விரதத்தை உலகத்தில் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. உனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாக்கியம் எனக்கு பெருமாள் எப்படியெல்லாம் சிக்ஷை கொடுக்க போகிறானோ தெரியலையே அப்படின்னார். எதுக்காகனா அவர் ஒன்று சொல்ல நாமளாக ஒன்று புரிஞ்சுண்டு, ஏன் சுவாமி தசமி அன்னைக்கு இது சாப்பாட்டை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு துவாதசி அன்னைக்கு காலத்தில் சாப்பிட்டுட்டு நான் துவாதசி விரதம் பண்ணிட்டேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம். அந்த மாதிரி தப்பாகவே எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் கரெக்டாக அதை வந்து ஒருவேளை நமக்கு புரியலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும். மற்றவர்கள் இடத்துல, பெரியோர் இடத்துல நாம் ஒரு தடவை கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹே பார்த்த மாம் ப்ரஹஸ்பதிம் வித்தி சேனானீனாமகம் ஸ்கந்தஹா வித்தி சரசாமஸ்மி சாகரஹா வித்தி. சரசுக்குள்ள தேங்கும் தண்ணீருக்குள்ள என்னை சாகரமாக நினைத்துக்கொள். ஜலம் பெருகாமல் தேங்கியுள்ள நீர்த்தேக்கங்களுக்குள்ளே நான் சாகரமாய் இருக்கிறேன். மகர்ஷீணாம் பிருகுரஹம் கிராமஸ்மியேகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயா. மகர்ஷிகளுக்குள்ளே நான் பிருகு என்பதான மகர்ஷி. பிருகுனா ஒளி பொருந்தியவர். ஆகையால் தான் காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது பர்கஹா என்பதாக சொல்லுகிறோம். பர்கர் என்பதாக சாப்பிட்ற ஐட்டத்தை யோசிக்காதீங்கோ. பர்கஹா என்றால் தேஜஸ், ஓஜஸ் அப்படின்னு அர்த்தம். மகர்ஷினாம் பிருகு, அந்த மகர்ஷிக்கு அவ்வளோ தேஜஸ். ஏன் தெரியுமா? மும்மூர்த்திகளுக்குள்ள யார் பரம்பொருள் என்பதை ஆய்ந்தெடுத்து சொன்ன மகர்ஷி பிருகு மகர்ஷி. நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் விஷயமாக 12 புராணங்கள் காண்பிக்கக்கூடிய வெங்கடாச்சல மகாத்மியத்தில்
யார் பரதத்துவம் என்பதை நிர்ணயம் பண்ணது யாரு? பிருகு. அந்த பிருகுவுக்கு பிராட்டி மகாலட்சுமி தாயார் பெண்ணாக பிறந்ததினாலே அந்த பிராட்டிக்கு பார்கவி என்பதாக பெயர். மகர்ஷிகளுக்குள்ளே நான் தற்பொழுது பிருகுவாக இருக்கிறேன். கிராமஸ்பி ஏகமக்ஷரம். கிராம்னா சொற்கள் அர்த்தம். கிராம்னா சொற்கள் அப்படின்னு அர்த்தம். மரீச்சி முதலான மகர்ஷிகளுக்குள்ளே நான் பிருகு என்னும் மகர்ஷி. அதே போல பொருளை தெரிவிக்கக்கூடிய சப்தங்களுக்குள்ளே நான் ஓர் எழுத்து உள்ள, ஒற்றை எழுத்து உள்ள பிரணவம் நான். வேதங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பிரணவம் வேறுபட்டது. அந்த பிரணவம் என்பது எப்படி? அது ஒற்றை எழுத்து, மூலமாகிற ஒற்றை எழுத்து என்று ஆழ்வார் சாதிப்பார். பிரணவம்ன்றதான ஒரு எழுத்துக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு. சில விஷயங்கள் நாம் அங்கீகரிக்கும் பொழுது ஆமாம் 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 அப்படின்னு அங்கீகரிக்கிறோம் இல்லையா? பண்டை நாட்களில் ஆமாம் என்று அங்கீகரிப்பதற்கு பதில் ஓம் ஓம் என்று அங்கீகரிப்பார்கள். ஓம்னு அந்த வார்த்தை சொன்னாலேயே எல்லாம் அதில் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு அர்த்தம். ஆமாம் என்று சொல்வதை போல ஓம் ஓம் என்று சொல்லுவார்கள். அதில் எல்லாம் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு அர்த்தம். இப்போ மரீச்சி முதலான மகர்ஷிகளுக்குள்ளே பிருகு என்னும் மகர்ஷி நான். பொருளை தெரிவிக்கும் சப்தங்களுக்குள்ளே, ஏன்னா பொருள் இல்லாத சப்தங்கள் இருக்கு. கிக்கி பிக்கி பிக்கி அப்படின்னு ஒருத்தன் கத்தினானா அதுக்கு ஏதாவது சப்தம் உண்டா, அர்த்தம் உண்டா? அப்படின்னு ஒருத்தன் வார்த்தை சொன்னானா அதில் ஏதாவது சப்தம் உண்டா, அர்த்தம் உண்டா? நாம் இப்போ பேசுகிறோம், பேசும் வார்த்தைக்கு பொருளை பார்க்கிறோம். ஆனால் சப்தங்களுக்குள்ளே, பொருளை தெரிவிக்கும் சப்தங்களுக்குள்ளே நான் ஒற்றை எழுத்தான பிரணவம் நான். அடுத்தது முக்கியமானது ஒன்று உண்டு, யஜ்ஞம்னு சொல்கிறோம். யஜ்ஞங்களுக்குள்ளே ஜப யஜ்ஞம் சிறந்தது. எப்பொழுதும் ஜப பாராயணம், ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா மற்றது எந்த காரியம் நாம் பண்ணினாலும் அதுக்கு இன்னொருத்தருடைய சப்போர்ட் வேணும் நமக்கு. இப்போ பெருமாள் திருவாராதனை வச்சுக்கோங்களேன், உடனே இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தேவையான உணவுகளை சமைத்து அளிக்க வேண்டும், தீபம் ஏற்றி வைத்து வேண்டும், புஷ்பங்களை தொடுத்து தர வேண்டும். அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தருடைய டிபெண்டன்சி நமக்கு ஏற்படும். யாகம் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அக்னி வேணும், நெய் வேணும், அதில் சேர்க்கறதுக்கு திரவியங்கள் வேணும், கூட 4-5 ரித்துக்குகள் வேணும். கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒருத்தர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரணும், ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வரணும், இல்லை சில்லறை எடுத்துகிட்டு வரணும், கையில் பிரசாதங்கள் இதெல்லாம் எடுத்து போகணும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுக்குன்னு. அதெல்லாம் விடு, ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, நீ பாட்டுக்கு ஏகாந்தமாக உட்காந்துன்னு கண்ணை மூடி ஜபம் பண்ண ஆரம்பி. இப்போ யாரை பற்றியும் நமக்கு கவலை இல்லை, யாருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை. இன்ஃபேக்ட் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்பப்போ உள்ள போகுது, ஏன் சுவாமி ஒரு ஆஃபீஸ் கால் பேசணும், ஒரு ஆஃபீஸ் காலில் நாம் இருக்கோம்னு சொன்னால் கதவை சாத்திட்டு ஏகாந்தமாக இருந்துட்டு ஃபேமிலியில் யாரையும் சத்தம் போடாதே சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதே சொல்லிட்டு பண்ணுற நமக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஏகாந்தமாக ஜபம் பண்ண தோன்ற மாட்டேன் என்கிறது. இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுனால தான் இந்த ஏபிஎன் சுவாமி ரொம்ப பொல்லாதவராக இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. அவரை ஒரு ஆஃபீஸ் கால் பேசுகிறோன்னா நம்ம எப்படி கீப் சைலன்ஸ் எப்படி வச்சுருப்போம் நம்ம வீட்டை, ஆனால் ஜபம் பண்ண மாட்டேன்றோம். அதுதான் பரமாத்மா சொன்னான். எத்தனையோ யஜ்யங்கள் இருக்குது, பஞ்சமகா யஜ்யங்கள் இருக்குது. பஞ்சமகா யஜ்யங்களுக்குள்ளே சிறப்பு வாய்ந்த யஜ்யம் ஜப யஜ்யம். இன்னொருத்தருடைய டிபெண்டன்சியும் கிடையாது, நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் வேண்டாம். சில சமயம் ஜபம் பண்ணச்சே அந்த சுவாமி ஜபம் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருப்போம், அவர் பரவச நிலையில் தூங்கிட்டு இருப்பார். ஆகையால் தான் பெருமாள் சொன்னால் ரொம்ப உயர்ந்த இடத்துல உட்காரக்கூடாது, ரொம்ப தாழ்ந்த இடத்துல உட்காரக்கூடாது, ரொம்ப சுகமாக பின்னாடி சாஞ்சின்னு உட்காந்துக்கூடாது, ரொம்ப அப்படியே முன்னாடியும் கவுந்துடக்கூடாது. ஏன் அப்படி கேட்டால் ஜபம் பண்ணச்சே தூக்கம் வந்துடும், புத்தி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக ஜபம் செய்வதற்கு கூட சில நியமங்கள் சொல்லப்படுகின்றன. யஜ்யங்களுக்குள்ளே நான் ஜப யஜ்யம். அடுத்தது பர்வதம் என்பது உண்டு. குலாச்சலங்கள், பர்வதங்கள், சிகரங்கள். கீழ் ஸ்லோகத்தில் சிகரங்களுக்குள்ளே நான் மேரு சிகரம் என்றான். இப்பொழுது பர்வதங்களுக்குள்ளே நான் ஹிமவத் பர்வதம் என்று வர்ணிக்கிறான். அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா. குமார சம்பவம் என்று நேற்றைய உபன்யாசத்தில் ஒன்று பார்த்தோம் இல்லையா? பார்வதி இல்லை, இப்போ கீழே கூட நம்ம பார்த்தோம். பார்வதி பரமேஸ்வரன் அவன் 2 பேருக்கும் குழந்தை பிறப்பதை, அதாவது அவர்கள் இருவரும் மனம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானவன் தேவசேனாதிபதியாக ஆகி அசுரர்களை எல்லாம் அவன் சம்ஹாரம் செய்யும் கதையானது சொல்லப்படுகிறது. அந்த கதையை காளிதாச மகாகவி குமார சம்பவம் என்னும் காவியமாக வடித்துள்ளார். அந்த காவியத்தினுடைய முதல் ஸ்லோகமே என்ன தெரியுமா?
தேவதாத்மா என்று தெய்வீகத்தன்மை பொருந்திய ஒரு மலை இருக்கிறது. பர்வதம் என்பது விஷ்ணு பர்வதானாம் அதிபதிஹி அப்படின்றது வேதம். மலை அப்படின்னாலே பெருமாள் தான். அதனால தான் பெருமாளுக்கு மலையப்பன் என்பது பெயர். மலையை தூக்கினதுனாலேயே மலையப்பன் பேரு, மலையில தங்கி இருப்பதனாலே மலையப்பன் பேரு. மலையே திருவுடம்பாய், அந்த மலையே இப்ப நாமக்கல் போய் சேவிக்கிறோம். அதே மாதிரி இங்க பாட்டலாத்ரின்னு பக்கத்துல, செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு க்ஷேத்திர விசேஷம், ஆச்சரியமான ஒரு சிம்ம க்ஷேத்திரம், பாட்டலாத்ரின்னு பேர், சிம்மாத்ரி. அந்த மாதிரி ஊர்ல போய் பெருமாள் சேவிச்சோம்னா அந்த திருமலையே பெருமாளுடைய திருமேனியா இருக்கும். அந்த திருமலையிலேயே குடவரை கோவில்கள் அழலையும், அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனி என்னது, அந்த திருமலை, அந்த மலையே பெருமாளுடைய திருமேனியா இருக்கும். மலையையே அப்படியே நம்ம சேவிப்போம். அதுதான் மலையே திருவுடும்பாய். எனவே தான் ஆழ்வார்கள் பேசும்பொழுது மலை ஒன்றுமே தொட நம் வினைகள் ஓயுமே அப்படின்னு. திருவேங்கடமாமலையை தூரத்திலிருந்து சேவிச்சுட்டாலே நம்முடைய பாபங்கள்லாம் போயிடும். ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏடுகுண்டலவாடன் பெருமாள், அவன் சேவை சாதிக்கக்கூடிய அந்த மலையை சேவிச்சாலே நம்முடைய பாபங்கள் போயிடும். தூரத்திலேருந்து கோவிந்தா 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 அப்படின்னு மலையை சேவிக்கச்சேவே நம்ம கை கூப்பி பகவானை தியானம் பண்றோம். இத்தகைய மலைகள் எல்லாவற்றிற்குமே தெய்வாம்சம் உண்டு என்றால் கூட அந்த விஷ்ணுவே சொல்றார், வாசுதேவனே சொல்றான், பர்வதங்களுக்குள்ளே நான் எப்படி இருக்கேன்னா ஹிமவத் பர்வதமாக இருக்கிறேன். பர்வதங்களுக்குள்ளே நான் ஹிமவத் பர்வதம், ஸ்தாவரானாம் ஹிமாலயா, ஸ்தாவரம். இதெல்லாம் நம்முடைய பிரைடு, பாரத தேசத்துடைய மங்களாபிவர்த்தகமான விசேஷங்கள். அதை நாம கொண்டாடுறோம். மகர்ஷீணாம் பிருகுரஹம் கிராமஸ்பி ஏகமக்ஷரம் என்று மகர்ஷிகளுக்குள்ளே பிருகுவாகவும் வார்த்தைகளுக்குள்ளே நான் ஓம் என்னும் அக்ஷரமாகவும் விளங்குகிறேன். புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அஹம் ஸ்கந்தஹ சரசாம் அஸ்மி சாகரஹ. மகர்ஷீணாம் பிருகுரஹம் கிராம் அஸ்மி ஏகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமः. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. புரோதசாஞ்ச முக்கியம் மா, புரோதசாஞ்ச முக்கியம் மா, வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம், வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம், சேனானீனாமஹம் ஸ்கந்தஹ, சேனானீனாமஹம் ஸ்கந்தஹ, சரசாமஸ்மி சாகரஹ, சரசாமஸ்மி சாகரஹ. மஹர்ஷீணாம் ப்ருகுரஹம், மஹர்ஷீணாம் ப்ருகுரஹம், கிராமஸ்ம்யேகமக்ஷரம், கிராமஸ்ம்யேகமக்ஷரம், யஜ்ஞானாஞ் ஜபயஜ்ஞோஸ்மி, யஜ்ஞானாஞ் ஜபயஜ்ஞோஸ்மி, ஸ்தாவராணாம் ஹிமாலயः, ஸ்தாவராணாம் ஹிமாலயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம், சேனானீனாமஹம் ஸ்கந்தः சரசாமஸ்மி சாகரஹ. மஹர்ஷீணாம் ப்ருகுரஹம் கிராமஸ்ம்யேகமக்ஷரம், யஜ்ஞானாஞ் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹ தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக, தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால், அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால், கிம் பிரயோஜனம் அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா
கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். सञ्चरदधर सुधा मधुरध्वनि सञ्चरदधर सुधा मधुरध्वनि मुखरितमोहनवं सञ्चरदधर सुधा मधुरध्वनि
श्री जयदेव वनितामति सुंदर श्री जयदेव वनितामति सुंदर श्री जयदेव वनितामति सुंदर मोहन मधुरी श्री जयदेव भणितमति सुंदर मोहन मधुरी हरि चरण स्मरणो हरिचरण स्मरणं प्रति सम्प्रति हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता मनोरूपं पुण्यवता अनुरूपं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ